அடுத்து எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நூரானியா முஸ்லிம் மகாவித்தியாலயத்தின் பிரதி அதிபரான கௌரவத்துக்குரிய ஜமீலா ஆசிரியர் அவர்களை சிறப்புரை ஒன்றை வழங்குவதற்காக இவ்விடம் அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சபையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று எம் அனைவரது மனதுகளிலையும் மிகவும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு தினமாக காணப்படுகின்றது. ஏனென்றால் உண்மையில் பார்க்கும்போது இந்த மாணவ செல்வங்கள், இந்த பிள்ளை செல்வங்கள், இந்த பாடசாலையில் கல்வி கற்றிருக்கும் பிள்ளைகள், உண்மையிலேயே இதனை பார்க்கும்போது எனக்கு மிகவும் மனம் மகிழ்வடைகின்றது. ஏனென்றால் இப்படியான ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து எமது மாணவிகளுக்கு பார்ட் டைம் ஒரு மதரசாவை நடத்தி செல்கின்றது என்பது இலகுவான ஒரு வேலை அல்ல. உண்மையிலேயே இது ஒரு சிறந்த கலை திட்டத்தோடு, ஒரு பாடத்திட்டத்தோடு நடத்தப்பட்ட ஒரு மதரசாவாக விளங்குகின்றது. முஅல்லிம் அவர்கள் கூறியது போல இதற்கான அடிப்படை மிகவும் ஒரு பாரிய திட்டத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதாக காணப்படுகிறது. ஏனென்றால் மாணவர்களுக்கான தஜ்வீதுடன் ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கு பிறகு அதிலிருந்து ஒரு பரீட்சை வைத்து பொருத்தமான மாணவிகள் தெரிவு செய்யப்பட்டு இஃபுல் பிரிவுக்கு தெரிவு செய்யப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அவங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மதரசாவாக இந்த மதரசா காணப்படுகிறது. அப்படின்னு சொன்னால் இந்த மாணவிகளுக்கு தேவையான ஒரு சிறந்த பாசறையாக இது விளங்குகிறது என்கிறத இந்த முஅல்லிம் அவர்கள் கூறிய விடயங்களிலிருந்து நான் அறிந்து கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த 2023ஆம் ஆண்டு இந்த மதரசாவை ஆரம்பிக்கின்ற நேரம் ஒரு 5-6 பிள்ளைகளோட ஆரம்பமாகி அதன் பிறகு இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 40க்கு மேற்பட்ட பிள்ளைகள் இதில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இப்படியான ஒரு நிறுவனத்தில் இந்த ஊரை சேர்ந்த பிள்ளைகளை உருவாக்குவதில் பங்களிப்பு செலுத்துகின்ற இந்த நிறுவனம் இந்த மாணவிகளது ஒழுக்க விடயங்கள் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் புகட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக விளங்குகின்றது. மேலும் கூறப்போனால் குர்ஆனை மனனம் செய்வது என்பது இலகுவான காரியம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அறிவுகளில் முதன்மையானது அல் குர்ஆனுடைய அறிவு. எனவே அல் குர்ஆனுடைய அறிவு ஒரு பிள்ளையினுடைய மனதில் வந்தால்தான் ஏனைய விடயங்களை சரியாக நடைமுறைப்படுத்தி சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்ற விடயம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதற்கான ஒரு பாசறையாகத்தான் இந்த நிறுவனம் காணப்படுகின்றது. உண்மையிலேயே இந்த நிறுவனம் இந்த முஅல்லிம் அவர்களுடைய தாயாருடைய பெயரை தாங்கியதாக ஹாஃபிலா என்ற பெயரில் இயங்கி வருகின்றது. தாயாரை கண்ணியப்படுத்தும் ஒரு முஅல்லிமாக இந்த முஅல்லிம் காணப்படுகிறார். தனது பெற்றோருக்குரிய சந்தையை வழங்குகிறார் என்பதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதே போல உன்னத இஸ்லாம் உலகில் உழைப்பதே உண்மை என்று இங்கு அதன் வாசகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே உன்னத இஸ்லாத்தை எமது ஊரில் நிலைக்க செய்வதற்கான ஒரு பணிதான் இந்த பணி. இந்த பிள்ளைகள் அனைவரும் சிறந்த பிள்ளைகளாக உருவாக்கப்பட்டார்கள் என்றால் ஒரு தாய் குலமே உயிர்மத்தையில் இருந்து உருவாகிறார்கள். நாளைய எதிர்காலத்துக்கான வித்து இங்கேயே இடப்படுகின்றது. ஒவ்வொரு தாயும் சிறந்த தாயாக மாறி எதிர்வரும் தங்களது ஜெனரேஷனை உருவாக்குறதுக்காக வேண்டி பயிற்றப்படுகிறார்கள். இப்படியான ஒரு நிறுவனம் இந்த உயர்வத்தை கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டு தனது பணியை சிறப்பாக நடத்தி செல்கின்றது என்பதை பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா அவருக்கு மீண்டும் மீண்டும் இதனை தொடர்ந்து நடத்தி செல்வதற்கான அருளை புரிய வேண்டும் என்று நான் இவ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இந்த தாய் குலம், இந்த பிள்ளைகள், எமது பாடசாலைக்குரிய பிள்ளைகள், இவர்களை பாராட்ட வேண்டியது எனது கடமை. ஏனென்றால் பகுதி நேரம் பாடசாலைக்கு வந்துவிட்டு மீத நேரத்தில் இந்த குர்ஆன் மனனத்தில் ஈடுபடுகிறார்கள். குர்ஆனை மனனிடுவது என்பது லேசான காரியம் அல்ல. உண்மையிலேயே அறிவை சுமந்த இந்த பிள்ளைகளில் நிறைய மாற்றங்களை நான் பாடசாலையிலும் காண்கின்றேன். சில பிள்ளைகள் காணும் போது சலாம் செல்வார்கள், சில பிள்ளைகள் சலாம் செல்ல மாட்டார்கள். உண்மையிலேயே அது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கின்ற ஒழுக்க நெறிகளை கற்றுக் கொடுக்கின்ற இடமாக இந்த பாசறை காணப்படுகின்றது. சில நேரங்களில் நான் இவர்களுக்கு கேட்டவில்லை, நீங்கள் மதரசாவுக்கு செல்வீங்களாமான்னு சொல்லி அவங்க சிரிச்சு கொண்டு ஓன்னு சொல்றாங்க. உண்மையிலே சலாம் சொல்ற வழக்கத்தை இவங்க இந்த சின்ன வயசுலேயே ஆரம்பித்து புரிந்து கொண்டதும் பழகி கொண்டதும் இந்த இடத்திலாக இருக்கும்
என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். அதே போல இந்த பணி மீண்டும் தொடர வேண்டும். மேலும் பல ஆளுமைகளை இந்த பாசறையில் உருவாக்க வேண்டும். நமது பாடசாலைக்கு வரும் இந்த மாணவிகள் சில சந்தர்ப்பங்கள் ஒரு நாட்டோடு சொன்னால் சில முறைகள் வெட்கப்படுவார்கள், கூச்சப்படுவார்கள், சபைக்கு முன்வர மறக்கிறார்கள். ஆனால் இப்போது எந்த நேரம் கூப்பிட்டாலும் இதில் உள்ள மாணவிகள் வந்து குர்ஆனை தஜ்வீதோடு ஓதுறது காண்ற நேரம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. எனவே இவ்விடத்துக்கு அழைக்கப்பட்டது இது சம்பந்தமான சில விடயங்களை கூறுவதற்காக வேண்டி முதலில் கூறிய விடயங்களை பார்க்கும்போது எனக்கு நான் மீண்டும் கோரிக்கொள்கின்றேன். மிகவும் சந்தோஷம். இந்த பிள்ளைகளுக்கும் இந்த பெற்றாருக்கும் அல்லாஹ் தஆலா நல்லருள் புரிய வேண்டும். அவர்களது இலக்கை அடைந்து இந்த பணி எமது கிராமத்தில் நிலைக்க வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீரக்குறையை வழங்கிச் சென்ற ஜமீரா ஆசிரியருக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஜஸா.